ஹே தாரஸ், இன்னைக்கு உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு யாராவது க்ரஷ் இருக்காங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மெசேஜ்? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இதில் நீங்கள் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். Be present. You will attract love by enjoying your life as it is wherever you are. Be all there. They are the one you have already met, the romantic partner you seek. Put yourself first. Loving yourself makes you more romantically attractive. Okay. So இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நான் இதை படிக்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ அல்லது உங்கள் பார்ட்னர், இவங்க தான் உங்களோட உண்மையான, நீங்கள் எந்த மாதிரி ஒரு அன்பை எதிர்பார்த்தீங்களோ, இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து மனசில் நினச்சிங்களோ அவங்களே தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்களோ, அது வந்து உண்மையிலே அவங்க உங்களுக்கு ரொம்பவுமே கரெக்டானவங்க. தே ஆர் த ஒன். அவங்க தான் உங்களுக்கு எப்போதுமே. யூ ஹாவ் ஆல்ரெடி மெட் த ரொமான்டிக் பார்ட்னர் யூ சீக். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ரொமான்டிக் பார்ட்னரை பார்த்துட்டீங்க. ஸோ நான் இந்த ரீடிங் படிக்கும்போது உங்கள் மைண்டில் யாராவது வருவாங்களோ, மேபி அவங்க தான் உங்களோட ரொமான்டிக் பார்ட்னர். அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே, அவங்க சரியான நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். லவ்விங் யுவர் செல்ஃப் மேக் யுவர் மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, உங்களோட நீங்கள் வந்து நம்ம லவ் பார்ட்னரோட தேவைகளோ அல்லது நம்ம லவ் பார்ட்னரை பற்றியோ அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு, அவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தால் பிடிக்கும், இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி மாற்றிக்கணும், என்ன விதமான விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு யோசித்து சரி பண்ணிக்கிட்டு, உங்களோட ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்கள் ஃபேஸ் இருக்கட்டும், அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயத்த மாற்றிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது ஆல்ரெடி நீங்கள் பிரேக்கப் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்க சேர்றவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பர்சனல் அட்வைஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். Overcoming obstacles. Get back on your feet. Gain strength from difficult situation. ஸோ மேபி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையாக இருக்கலாம், மேபி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், இல்லை மேபி நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு எதாக இருந்தாலுமே யோசித்து நல்லபடியாக, எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி, மேபி அவங்க உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அவங்க காலுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஈகோ இல்லாமல் நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி, நீங்களே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்து, எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸ்லேருந்தும், மேபி அவங்க ஒர்க் டென்ஷனாக இருக்கலாம் அவங்க பார்ட்னர், இல்லை மேபி அவங்களுக்கு ஃபேமிலி டென்ஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அவங்களுக்கு எப்படி இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ்லேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க கூட எப்போதும் துணையாக இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகும்.